ஹாய் யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட வீடியோக்கு தம்ப்லைன் எப்படி ஈஸியா கிரியேட் பண்றது, அதே டைம்ல அட்ராக்டிவாவும் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்த வாரம் ஃபுல்லாவே தம்ப்லைன் மேக்கிங் வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த தம்ப்லைன் அப்படின்னா என்னன்னே தெரியலமா, அதுனா என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லியிருந்தீங்க. பிகினரா வர யூடியூபர்ஸ்க்கு வந்து தம்ப்லைன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்க ஒரு வீடியோவை எடிட் பண்றீங்க, மேக் பண்றீங்க, அதை வந்து உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ பேஜ்ல கொண்டு போய் அப்லோட் பண்றீங்க. ஓகே, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட வீடியோக்கு போதுமான அளவு வியூஸே இல்லை அப்படின்னா உங்களோட வீடியோவை யாருமே கிளிக் பண்ணி பார்க்கல, உங்களோட வீடியோவை மக்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட தம்ப்லைன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா எப்படி ஒரு பெரிய பெரிய மூவிஸ்க்கெல்லாம் ஒரு போஸ்டர் வந்து ஒரு சின்ன இம்பாக்டை உருவாக்குதோ அதே மாதிரி உங்களோட ஹோல் வீடியோக்குமே இந்த ஒரு போஸ்டரை நீங்க ரெடி பண்ணணும். அதுதான் தம்ப்லைன் அப்படின்னு சொல்றாங்க யூடியூப்ல. இந்த தம்ப்லைன் வந்து நீங்க சூப்பரா கொடுத்தா மட்டும்தான் பீப்புள் வந்து உங்களோட தம்ப்லைனை கிளிக் பண்ணி, அதாவது உங்களோட வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி தம்ப்லைன் மேக் பண்ண போறோம் அப்படின்னு தான் சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் வீடியோக்கும் தம்ப்லைன் மேக் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோஸ் பண்றவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு குக்கிங் ரிலேட்டடான தம்ப்லைன் எப்படி நம்ம ஈஸியா அட்ராக்டிவா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்ப்லைன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன டிஷ் பண்ண போகிறீங்களோ அதை டிஷ்ஷை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தம்ப்லைன் மேக் பண்ண போகிறேன். நான் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல் அப்படியே ஆப்ஷன் பக்கத்தில் இமேஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய இமேஜஸ் வரும் சிக்கன் பிரியாணியில். இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் அட்ராக்டிவாக இருக்கோ, நீங்கள் என்ன டிஷ் பண்ண போகிறீங்களோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் கீழே வித்தவுட் காப்பிரைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த சிக்கன் பிரியாணியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சிக்கன் பிரியாணி சூஸ் பண்ண உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போது இதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இன்சார்ட், என்னோட எடிட்டிங் ஆப் இன்சார்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோட்டோ அப்படின்ற இருக்க ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே அதில் நியூ அப்படின்னு இருக்க அந்த நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பிரியாணி வந்து ஷோ ஆகும். கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேக்ரவுண்டு எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு அந்த பிரியாணி மட்டுமே ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிருச்சு. நீங்கள் இதே மாதிரி எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி நம்மளோட இன்சார்ட் ஆப்பில் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி கேலரியில் நம்மளோட ஃபோட்டோஸ், நம்ம சம் ஆக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். கேலரியில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிடணும். இப்போ அதை வந்து நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறேன். சேம் இதே மெத்தடு தான். இப்போ நான் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி கீழே நம்ம ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ண உடனே நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் என்னோடய ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கிளியர் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு தம்ப்லைன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான். இது ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தம்ப்லைனே மேக் பண்ண போகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம தம்ப்லைன் மேக் பண்ணுறதுக்காக கேன்வா ஆப்பை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். மேலே சர்ச் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். குக்கிங் சேனலுக்காக நான் தம்ப்லைன் மேக் பண்ணுறதுனால இப்போ குக்கிங் யூடியூப் தம்ப்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி தான் தம்ப்லைன் வந்து க்ரியேட் பண்ணணுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கிங் தம்ப்லைன் சர்ச் பண்ண உடனே நிறைய ஆல்ரெடி நமக்கு தம்ப்லைன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தம்ப்லைன்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம
பே பண்ணி தான் எடுக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ஃப்ரீ தம்ப்லைன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்டார் இல்லாத ஒரு அட்ராக்டிவான ஒரு தீமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து நான் ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த தீம் வந்து அட்ராக்டிவாக தெரியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த தம்ப்லைனோட கலர்ஸ் அண்ட் அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்காக இப்போ ஒரு தம்ப்லைனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ண உடனேவே ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ நான் பிக்சரை கிளிக் பண்ண உடனே கார்னரில் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னாலே டேரெக்டாக அது வந்து கேலரிக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற உங்களோட பிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிருச்சு. செகண்ட் ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பாருங்கள். அந்த கேலரி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுவும் நம்மளோட கேலரிக்கு தான் போகும். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பிரியாணியை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கலாம். ஆடு கொடுத்த உடனே அதுவும் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி உங்களோட அந்த பிக்சரோட சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு திங்ஸையும் அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் சரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் சரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பண்ணி காட்டுற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ சிம்பிளாக 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியான தம்ப்லைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த குட்டியாக இருக்கக்கூடிய லீவ்ஸை கூட நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிடலாம். நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே நீங்கள் டச் பண்ணி பண்ணாலே அது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து லெட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணும்போது எம்மி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதாவது லெட்டரோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் இப்போ டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட், அப்புறம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். அதோட சேர்ந்து நம்மளோட அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டரா இல்லை லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த லெட்டர்ஸை வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸியாக ஒரு 2 மினிட்டில் அட்ராக்டிவான தம்ப்லைன் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இது நம்ம குக்கிங் சேனலுக்காக ரெடி பண்ண தம்ப்லைன். கண்டிப்பாக நீங்கள் எந்த சேனல், அதாவது நீங்கள் vlog இல்லை வேறு ட்ராவல், குக்கிங் அது மாதிரி வேறு எந்த ரிலேட்டடான சேனல் வந்து மேக் பண்ணுறீங்க, அதாவது ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து உங்களுக்கான தம்ப்லைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி சூப்பராக செகண்ட் பார்ட் 2வாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண தம்ப்லைனை சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணக்கப்புறம் நம்ம கேலரியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட தம்ப்லைன் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன், நம்மளோட தம்ப்லைன் வந்து சூப்பராக அட்ராக்டிவாக ரெடி ஆயிடுச்சிங்க. இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து தம்ப்லைன் மேக் பண்ணணும். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் தம்ப்லைன் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.